எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். சீயிங் ரெட் கார்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சீயிங் ரெட் கார்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்தில் ரெட் கார் தியரி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அந்த தியரியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தில் உள்ள அத்தனை கருத்துக்களுமே நீங்க எளிதாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான். ஸோ அந்த ரெட் கார் தியரி கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எளிய முறையில் சொல்றேன். இப்போ நீங்க கண்ணை மூடிக்கோங்க. இன்னைக்கோ இல்லை நேத்தோ நீங்கள் ரோட்டில் போகும்போது ஏதாவது ரெட் கலர் காரை பார்த்தீங்களா? ரெட் கலர் கார் உங்கள் கண்ணில் பட்டுச்சா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை காரை பார்த்துருப்பீங்க? இந்த கேள்விக்கு சில பேர் நான் 2 கார் பார்த்தேன் அப்படிம்பாங்க, சில பேர் நான் 1 கார் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலான நபர்கள் நான் ரோட்டில் போகும்போது ரெட் கலர் காரும் போயிருக்கும், ஆனால் நான் கவனித்து பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இன்னையிலிருந்து அடுத்த 3 நாளுக்கு நீங்கள் ரோட்டில் போகும்போது எத்தனை ரெட் கலர் கார் பார்க்குறீங்களோ அதை கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ரெட் கலர் காருக்கும் நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தருவேன். 1 கார் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய், 5 கார் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய், ஒரே நாள்லேயே 10 ரெட் கலர் காரை பார்த்துட்டீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் தருவேன். நீங்கள் அந்த காரை பார்த்ததும் டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை கார் ஃபோட்டோ அனுப்புறீங்களோ அத்தனை 1000 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக இப்போ ரோட்டில் போகும்போது கவனமாக ரெட் கலர் கார் கண்ணில் படுதா அப்படின்னு பார்ப்பீங்க. உங்கள் கண்ணில் ஏகப்பட்ட ரெட் கலர் காரும் படும். அந்த கார் எவ்வளோ வேகத்தில் போனாலும் நீங்கள் அதை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுவீங்க. இதற்கு முன்னாடியும் இதே மாதிரி ரெட் கலர் கார் ரோட்டில் போயிட்டு தான் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் அதை கவனிக்கலை. இப்போ உங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறதும் கவனமாக அதை கவனிக்கிறீங்க. இதே மாதிரி தான் நம்மை சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நாம தான் அதை பயன்படுத்திக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்மை சுற்றி நிறைய ரெட் கலர் கார்கள் இருக்கு, ஆனா நாம தான் அதை கவனிக்கிறது இல்லை. நாம கொஞ்சம் திறந்த மனதோடு அதை கவனிச்சோம் அப்படின்னா நமக்கான வாய்ப்புகளை நாம பயன்படுத்திக்க முடியும். அதுதான் ரெட் கலர் கார் தியரி அப்படின்னு சொல்றாங்க. எப்போதுமே நமக்கு தேவையான விஷயங்கள்ல மட்டுமே நம்ம கவனம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால மிகப்பெரிய விஷயங்களை செய்ய முடியும். ஒரு நாளைக்கு மினிமமா நம்ம மைண்ட்ல 15,000 50,000 சிந்தனைகள் உருவாகுது. ஆனா இதுல 70% சிந்தனைகள் நமக்கு தேவையே இல்லாத சிந்தனைகளாக தான் இருக்கு. வெறும் 30% சிந்தனைகள் மட்டும்தான் நமக்கு தேவையான சிந்தனைகள், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள். ஆனால் அந்த மாதிரி சிந்தனைகள் வந்த பிறகும் நாம அதை செயலாக மாற்றுவது இல்லை. உங்களோட மைண்டை கவனிச்சு எது நமக்கு தேவையோ அந்த சிந்தனைகளில் மட்டும் தொடர்ந்து கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்க்ரீஸ் பண்ண முடியும். நமக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே நம்மளால் ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா எது நமக்கு தேவை அப்படின்றதே நிறைய பேத்துக்கு தெரில. அதுக்கு தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ஒரு பேப்பரில் எழுதுங்க. உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் என்னென்ன வேணும், உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் என்னென்ன வேணும் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க. அப்போது அதை பற்றி மட்டுமே உங்களுக்கு சிந்தனைகள் வரும், அதை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு நாளைக்கு நான் ரோட்டில் போகும்போது நிறைய ரெட் கலர் கார்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரோட்டில் போகும்போது ரெட் கலர் காரை உங்களால் ஈர்க்க முடியும். ரெட் கலர் கார் உங்கள் கண்ணில் படும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேப்பரில் எழுதுங்க. அந்த விஷயங்களை உங்களால் ஈர்க்க முடியும். அந்த விஷயங்கள் தானாக உங்களை வந்து சேரும். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் எல்லா வகையான அலைவரிசைகளுமே இருக்கு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரேடியோவை வச்சு 93.5 FM டியூன் பண்ணீங்க அப்படின்னா சூரியன் FM கேட்கும். அதுவே 98.3 டியூன் பண்ணீங்க அப்படின்னா ரேடியோ மிர்ச்சி கேட்கும். அதுவே 106.4 டியூன் பண்ணீங்க அப்படின்னா ஹலோ FM கேட்கும். அப்போ எந்த அலைவரிசையை உங்கள் ரேடியோ ஈர்க்குதோ அந்த FM ஸ்டேஷன் உங்க ரேடியோவில் கேட்கும். அதே போலதான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் தெளிவாக கேட்கும்போது, சரியான அலைவரிசையில ஈர்க்கும் போது அந்த விஷயங்கள் தானா உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த சீக்ரெட் அப்படின்ற புத்தகத்திலையும் இதே தான் சொல்றாங்க. ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். கேளுங்கள், நம்புங்கள், பெறுங்கள். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெளிவாக கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க. அப்புறம் கூடிய சீக்கிரம் அந்த விஷயங்கள் தானா உங்களை வந்து சேரும், பெறுங்கள். இதே கான்செப்ட் தான் ரெட் கலர் கார் தியரியும். நம்மை சுற்றி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நாம தான் அதை பயன்படுத்திக்கிறதே இல்லை. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டுமே கேட்க ஆரம்பிக்கும் போது, அதை மட்டுமே பார்க்க ஆரம்பிக்கும் போது அவை நம் கண்ணில் படும். அதை நம்மால் ஈர்க்க முடியும், அதை நம்மால் அடைய முடியும். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்க மாதிரி ஒரு கதையோட சொல்றேன். பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோத்துட்டாங்க. அப்போ திரௌபதி அந்த சபைக்கு அழைத்து வரப்பட்டாள். துச்சாதனன் அவளுடைய சேலையை உருவணும் அப்படின்னு நினைச்சான்.
துச்சாதனன் அவளுடைய சேலையை உருவுறான். அப்போ கிருஷ்ணா என்னை காப்பாற்று அப்படின்னு திரௌபதி கிருஷ்ணரை வேண்டும்போது திரௌபதிக்கு சேலை வந்து கொண்டே இருந்தது. துச்சாதனனால அவளுடைய சேலையை உருவவே முடியல. அங்கிருந்த அத்தனை பேருடைய ஆடையும் பறிக்கப்பட்டது. ஆனால் திரௌபதியினுடைய சேலையை பறிக்கவே முடியல. இப்போ கடவுள் கிருஷ்ணர் கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க திரௌபதிக்கு சேலை கொடுத்து உதவுவதற்கு முன்னாடி முதல்லயே தர்மருக்கு உதவி இருந்தீங்க அப்படின்னா அவங்க சூதாட்டத்துல தோத்திருக்கவே மாட்டாங்களே, ஏன் கடைசி நேரத்துல வந்து தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா? முதல்லயே தர்மருக்கு உதவி பண்ணிருக்கலாமே அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் அதற்கு என்ன பதில் சொன்னார்னா, தர்மர் என்கிட்ட ஹெல்ப் கேட்கவே இல்லையே, இந்த மாதிரி சூதாடக்கூடிய விஷயமே எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு தர்மர். அதனால தர்மர் என்கிட்ட உதவி கேட்கவே இல்லை. துரியோதனன் எப்படி எனக்கு பதிலா என் மாமா சகுனி ஆடுவாரு அப்படின்னு சொன்னானோ, சகுனி நினைத்த எண்கள் அந்த தாய கட்டையில விழுந்ததோ, அதே போல தர்மரும் எனக்கு பதிலா கிருஷ்ணர் ஆடுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தார்னா நான் நினைத்த எண்களும் தாயக்கட்டையில விழுந்திருக்கும். நானும் தர்மருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். அந்த சூதாட்டத்துல கூட தர்மர் ஜெயிச்சிருப்பாரு. ஆனா எனக்கு உதவி பண்ணு கிருஷ்ணா அப்படின்னு தர்மர் என்கிட்ட கேட்கவே இல்லை. என்கிட்ட திரௌபதி கிருஷ்ணா உதவுன்னு கேட்டா நான் அவளுக்கு வஸ்திரம் கொடுத்து உதவினேன். அதே போல தர்மரும் கிருஷ்ணா எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்டிருந்தா அவருக்கும் உதவி பண்ணிருப்பேன். தர்மர் என்கிட்ட கேட்கல, நான் அவருக்கு உதவல அப்படின்னு சொன்னாரா கிருஷ்ணர். அப்போ கடவுளாவே இருந்தா கூட நம்ம அவர்கிட்ட கேட்டாதான் பாஸ் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல கடவுள் அப்படின்ற கான்செப்டுக்கு பதிலா பிரபஞ்ச சக்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க கடவுளை நம்பாம கூட இருக்கலாம், ஆனா இயற்கையை நம்புங்க. நம்மை மீறி ஏதோ ஒரு சக்தி இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு நினைங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத தெளிவா பிரபஞ்ச சக்தி கிட்ட கேட்கும்போது கண்டிப்பா அது நடக்கும். கண்டிப்பா அது உங்களை வந்து சேரும். இதையே தான் ரெட் கலர் கார் தியரி கான்செப்டும் சொல்லுது. நம்மை சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நம்ம தான் அதை பயன்படுத்திக்கிறதே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா கேளுங்க, அதை எப்படி அடைய போறோம்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்குங்க. அந்த சிஸ்டமை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அவை தானா உங்களை வந்து சேரும். சீயிங் ரெட் கார்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்துல இந்த கான்செப்டை தான் சொல்றாங்க. இன்னும் இந்த புத்தகத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இன்னொரு எபிசோட்ல பாயிண்டா சொல்றேன். இது போல பல புத்தகங்கள் உள்ள கருத்துக்களை தெரிஞ்சுக்க நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.